என்ன நானும் பாடிடுவேன் மதிமயக்கம் ஆகுதம்மா, என்ன நானும் பாடிடுவேன் மதிமயக்கம் ஆகுதம்மா. பாரம்பரிய தொழில் கெட்டு போச்சுன்னா நான் பஞ்சம்பழக்க எந்த ஊருக்கு ஓடி சென்றிடுவேன். ஒண்ணுமே புரியவில்லை, ஒரு தொழிலும் முடியவில்லை, ஒண்ணுமே புரியவில்லை, ஒரு தொழிலும் முடியவில்லை. செய்யும் தொழில் எனக்கு இந்த பணத்தொழிலம்மா, உங்களுக்கு முடிஞ்சவரை நன்மை செய்ய. தமிழகத்தின் தென்கிழக்கு மூலையில் உள்ளது ராமநாதபுரம் மாவட்டம். மிகவும் பின்தங்கிய கிராமங்களை உள்ளடக்கிய, குறைந்த மழைப்பொழிவையும் நீர் ஆதாரம் ஏதுமற்ற வறட்சியின் அடையாளமாக கருதப்படும் இந்த மாவட்டத்தில் வறட்சியை தாங்கி நிற்கும் பனைமரங்கள் நீண்ட நெடிய சிவந்த மண் பரப்பிலும் கடற்கரைகளின் வெண்மணலிலும் மிகவும் அடர்த்தியாக கண்ணிற்கு எட்டிய தூரம் வரை பறந்து விரிந்து காட்சியளிக்கிறது. தமிழகத்து மாநில மரம் என்ற அடையாளம் கொண்ட இந்த பனைமரம் கோடிக்கணக்கில் காட்சி தரும் பனங்காட்டு பிரதேசம்தான் இது. பனை பூலோக கற்பக விருட்சம் என்று கொண்டாடப்படுகிறது. இது பயிரிடப்படுவதில்லை, இயற்கையாகவே வளர்ந்து பெருகுபவை. பனைமரங்களின் வயது மனிதனுடைய சராசரி வயதை விட அதிகமானது. பனையினுடைய நுனியிலிருந்து கீழுள்ள வேர் வரை பயன் தரக்கூடியது. புராண காலங்களில் தேவலோகத்து மரம் என்று பனையினை குறிப்பிடுகின்றனர். பனை சுரந்து தரும் பதநீரையும் அதிலிருந்து உருவாக்கப்படும் கருப்பு கட்டியையும் நம் உடல் ஆரோக்கியம் காக்கும் அருமருந்தாக கருதிய நம் முன்னோர்கள் தங்களது முக்கிய உணவுப் பொருளாக இதனை சேர்த்து வந்துள்ளனர். சுண்ணாம்பு தடவின பதனி, அதை இறக்கி காய்ச்ச கருப்பட்டி, சக்கர நோயவும் தீர்க்கும், வந்த கங்கடத்தை அது மாற்றும். எல்லாம் புகழ் படைத்த கருப்பட்டி, இந்த கரும்பனையில் வந்த திருப்பட்டி. பேரும் கொடுத்ததொரு பனையாம், பேரும் கொடுத்ததொரு பனையாம், பலர் நோயை தீர்த்ததொரு கருப்பட்டி, பலர் நோயை தீர்த்ததொரு கருப்பட்டி. வேண்டாம் என்று சொல்லி போனால் திருப்ப வேணும் என்று அவர் வருவார். படுத்தவர் நோயையும் தீர்க்கும், சிலர் பஞ்சம் பதியையும் போக்கும். செல்வாக்காயிருந்தது அன்று, அப்ப சிறப்புடனே சிலர் தின்று கம்பு ஊனாமலே நடந்தார், இப்ப கம்பு ஊனி கொண்டு தடவார். இந்த பனைமரக் காடுகளில் பல நூறு ஆண்டுகளாக ரசாயன கலப்பு இல்லாத சுவை மிகுந்த கருப்பு கட்டியை உற்பத்தி செய்து வருகின்றனர் பனை தொழிலாளர்கள். பனைத்தொழில் மிகுந்த சிரமமானது. மனித சக்தி முழுவதையும் வெளிக்கொண்டு வந்து பனையேற வேண்டும். உடல் வலிமையை மட்டுமே மூலதனமாக கொண்டு இந்த காடுகளில் இயந்திரமாய் உழைத்து வரும் இந்த உழைப்பாளிகளின் கடினமான அசாத்தியமான வேலைப்பளுவை வேறு எவராலும் செய்துவிட முடியாது. சாப்பாட்டு முறையில் இந்த பிரயாசனில் போடுற அரிசியோ அல்ல இந்த வெள்ளை அரிசியோ விலை வந்த அரிசியோ எல்லாம் சாப்பிட்டு நாங்கள் இந்த பனை செய்ய முடியாது, ஏற முடியாது. அது எங்களுக்குன்னு சொல்லி இந்த மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க, கருப்பு அரிசி, அதைத்தான் சமைச்சு சாப்பிடணும். அதை சாப்பிட்டா தான் கொஞ்சம் பணம் ஏற முடியும். ஏன்னா ஒரு மரத்துக்கு ஏறும்போது ஒரு 15 உக்கி அப்படின்னு வச்சா கூட, இறங்கும் போது ஒரு 15 உக்கினா கூட ஒரு மரத்துக்கு 30 உக்கி எப்படியும் போட வேண்டியிருக்கும். ஒரு மனுஷன் சாதாரணமாக ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 50 மரம், அப்படி 50 மரம்னு பார்த்தா ஒரு நாளைக்கு அதை 2 தடவை செய்யும் போது 100 மரம் ஆயிரும். 100 மரத்துக்கும் ஒரு மரத்துக்கு 30 விக்கினா கூட ஒரு நாளைக்கு 30,000 விக்கி ஒரு மனுஷன் போடுறான் அந்த படைத்தொழில் செய்யறாங்க. ஒரு 10 விக்கி நம்ம தொடர்ந்தாப்புல ஒரு கோயில் முன்னாடி போட முடியாது, தொடையெல்லாம் வலிக்கும். ஆனா ஒரு 3000 விக்கி ஒரு நாளைக்கு ஒரு மனுஷன் ஒரு பனை தொழிலாளி போடுறான்னா அது இறைவன் கொடுத்த ஒரு ஒரு மனத்திடமும் ஒரு உடல் வலிமையும் தான். ஆண்களைப் போலவே பனைத்தொழிலில் பெண்களின் பங்களிப்பு அளவிட முடியாதது. இவர்கள் இல்லையே கருப்பு கட்டியை இங்கு உற்பத்தி செய்துவிட முடியாது. இவர்களின் கடின உழைப்பை நகர்ப்புற பெண்களால் துளியும் கூட செய்துவிட முடியாது. இந்த வட்டி முடையறதுக்கு காரணம் நாங்க இந்த பனையத்து நேரத்துல இந்த வட்டி முடைய மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பதுனி இருந்துச்சு,
அப்படின்னா இந்த பட்டியை தொடவே மாட்டோம். எங்களுக்கு வந்து காலையில வேலை பார்க்க கரெக்டா 1 மணி 12 மணி ஆயிரும் பயணி ஆக்க. அப்புறம் தண்ணி எடுக்கணும், அப்புறம் சோறு குழம்பாக்கணும், பிற போய் விரவடிக்க போகணும். அப்படிங்கிறப்போ நமக்கு வேலை சரியா வந்துடும். சின்ன பிள்ளை மொத்தத்துல நான் வயிற்றுக்குள்ள உள்ள பிள்ளைய கூட வேலைன்னு சொல்லுவாங்க இந்த பனையத்து வேலை. அந்த மாதிரி வேலை வந்து எல்லா பிள்ளைகளுக்குமே இருக்கும். சின்ன பிள்ளைய முத கொண்டு ஓலமட்டல்ல விரவல்ல எல்லா வேலையும் இருக்கும். ஆனா இந்த வருஷம் மழை இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால சரி நம்ம சாப்பாட்டுக்காச்சும் இந்த வட்டியில முடைவோம், வட்டியில முடைஞ்சா வியாபாரிகிட்ட போட்டுக்கலாம் அப்படிங்கறதுக்காக அந்த வட்டி முடைஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வெக்க தாங்காம இந்த உடல் பூரா கட்டி வரும். சிலவங்களுக்கு வந்து காய்ச்சல் அதிகமாயிரும், சிலவங்களுக்கு மேல் வலி வந்துடும். ஒரு சிலவர்களுக்கு இந்த நெஞ்சு இப்படி பொறுத்து சீவரனால இந்த நெஞ்சு வலி வந்துடும் ஒரு சில பேருக்கு. எங்க வீட்டு ஆளை எடுத்துக்கிட்டீங்களா, இந்த இப்ப முட்டுக்களை இப்படி காலை இப்படி ஏக்கி போடுறது, முட்டுக்களை இப்படி வீங்கி இந்த தண்டியில இப்ப வீங்கி இருக்குங்க. எனக்குலாம் கஷ்டம்தான். மாத்திரை போட்டு சீவுறாரு. அந்த மாத்திரை போடுறதும் வயிற்றுக்கும் ஒத்துக்கிற மாட்டேங்குது. அல்சர் மாதிரி ஆகி அது கொடப்புண்ணு ஆகி நாங்க சம்பாதிக்கிறது பாதிக்கு ஆஸ்பத்திரிக்கு போன மாதிரி தான் போகுது. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஓய்வில்லாமல் கடுமையான உடல் உழைப்பை செலவிட வேண்டிய இந்த தொழிலில் இவர்களது உழைப்பிற்கான வருமானம் என்பது சரியாக கிடைப்பதில்லை. இந்த தொழிலாளர்களின் நலனை எந்த அரசும் இதுவரை பெரிதாக கண்டுகொண்டதும் இல்லை. மழைப்பொழிவை நம்பி 6 மாத காலம் மட்டுமே பனைத்தொழில் செய்து வருகின்றனர். மீதமுள்ள நாட்களில் கூலி வேலைக்கு செல்கின்றனர். இவர்களுக்கான மாற்று வேலை ஏதும் இந்த பகுதியில் கிடையாது. கடந்த சில வருடங்களாக போதிய மழை இல்லாமல் ஆயிரக்கணக்கான மரங்கள் கடுமையான வறட்சியினால் செத்து மடிந்துள்ளன. போதிய பதநீர் இன்மையால் பனைத்தொழிலை கைவிட்டு ஆயிரக்கணக்கான பனை தொழிலாளர்கள் நகர்ப்புறம் நோக்கி கூலி வேலை செய்ய பனைத்தொழிலை கைவிட்டு சென்றுவிட்ட நிலையில் ஒரு சிலர் மட்டுமே தங்களது பாரம்பரிய தொழிலை கைவிடாது காத்து வருகின்றனர். இது இப்ப முக்காவாசி காலம் இப்போ ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பூரா இதை நம்பியே தான் பழைச்சவங்க. படிப்பறிவு கிடையாது, இதை நம்பியே தான் பழைச்சவங்க. இப்பதான் அது ரொம்ப பட்டு போச்சு. 3 வருஷமா இப்ப பட்டு அறவே இந்த வருஷத்துல எந்த வெள்ளாமே இல்லாம போச்சு. ஒரு சில பேர் தான் வசதி இருந்தா வீடு கட்டியிருப்பான். முக்காவாசி பணியர் இந்த ஓலை மட்டையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஏரியா பூரா பனங்காட்டுல பூரா ஏரியா பூரா ஓலை குச்சியல் தான், இதுல தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இது பட்டு போயிட்டா எங்களுக்கு குச்சியல் கட்ட கூட ஓலை மட்டையில அவங்க வெட்டிட்டாங்கன்னா காலு கம்பு கூட கிடையாது. எதை கேட்டாலும் பனையருக்கு எந்த சலுகையும் இல்லையே. தமிழ்நாட்டுல விவசாயிக்கு பட்டு போச்சுன்னா அவனுக்கு நிதி கொடுக்கான். இந்த பனங்காட்டுல உதக்க ஏறி கைவழுவுனா போச்சு, அதுக்கு எதுவுமே எவனும் கொடுக்க மாட்டாங்க. பட்டு போனாலும் அதான், அது காஞ்சி போனாலும் அதான். பில்லு முளைக்குது வயக்காட்டுல, விளையாத வயக்காட்டுல கூட அவன் வாங்கிட்டு போயிடறான். இந்த பனைமரம் 1 லட்சம் ரூபாய்க்கான ஒவ்வொரு பனைமரம், அதை பூரா பட்டு போகுது, அதுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்கண்ணா. எந்த நிதி இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரியும் 55 வயசாச்சு, யாருமே என்னமும் வாங்கின சரித்திரமா நான் பார்த்தது இல்ல. பாரமழை கெட்டு போச்சு, பாரம்பரிய நின்னு போச்சு, ஊரு விட்டு ஊரு வந்து பொழைக்கும் வந்தாங்க, எங்களுக்கு ஒரு வாய்க்கு கஞ்சி கூட இல்ல பாருங்க. காலையில எந்திரிச்சா பச்சை பிள்ளை பால் கேட்கான், காலையில எந்திரிச்சா பச்சை பிள்ளை பால் கேட்கான். பைய தடவி நான் கண்ண முழிக்கிறேன், என் பொண்டாட்டி கண்ண கதைக்கு ஆள பாக்குறான். கைய சூப்பி பால குளிக்கிறான், அவன் கஷ்டத்தையே அவனாலே தானே முழுங்குறான். ஊரு விட்டு ஊரு வந்தோம், ஊரு விட்டு ஊரு வந்தோம், குடிகளப்பி தானும் வந்தோம். பஞ்சமான நெஞ்சம் வந்து நெஞ்ச அடைக்குது, இந்த பாரம்பரியம் கூப்பிட்ட குரல் கேக்குது. கத்தி கத்தி பார்த்தோம் ஐயா கதடி சானோ வணங்குகின்றோம், கத்தி கத்தி பார்த்தோம் ஐயா கதடி சானோ வணங்குகின்றோம். முன்னால எல்லாம் நாங்க பனங்காட்டுல போட அவங்க முதல்ல விருந்து உபச்சாரம் பண்றது, தண்ணியை குடிச்சுக்கிட்டு ஒரு வட்டு கழுப்புட்டிய டப்புன்னு அடிச்சு சாப்பிட்டு தண்ணியை குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாரு போனாலும், தெரிஞ்சவங்க இல்ல தெரியாதவங்க இல்ல, தண்ணி விடுங்கம்மான்னு கேட்டா ஒரு வட்டு கருப்புட்டியை உடைச்சக்கூடிய அந்த தர்ம சிந்தனை அவங்ககிட்ட ரொம்ப உண்டு. அதை நாங்களே அனுபவிச்சிருக்கிறோம். அங்க போகும்போதே ஆளை பார்த்துட்டா பட்டை ஓட்டுவாங்க, நம்ம கேட்க வேண்டாம். பட்டை ஓட்டு கீழே இறங்கி வந்து நல்ல தெளிவா ஊற்றுவாங்க. அந்த பதினேழை மறக்க முடியாது. கேட்காமலேயே பல்வேறு பலன்களை நமக்கு தரும் பனையும் பாரம்பரியம் மிக்க பனைத்தொழிலும் நம் கண்முன்னே
மிக வேகமாக அழிந்து வருகிறது. வெறுமனே கீரையை சாப்பிடுவோம், கருப்பட்டியை சாப்பிடுவோம், பேரிச்சம்பழத்தை சாப்பிடுவோம்னு பள்ளிக்கூடங்கள்ல எழுதி போட்டிருக்க வாசகங்கள்ல. ஆனா வெறுமனே எழுதி போடுறதுல ஒன்றும் வேலை இல்லை. இந்த தொழிலை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். எங்களால கொண்டு போக முடியாது, அடுத்த தலைமுறை எங்கிட்ட இல்லை. அரசாங்கமும் மாணவர்களோ ஏதோ இந்த விவசாய இதுகளில் ஆராய்ச்சி மூலமா எங்க இந்த இதுல உள்ள பகுத்தறிவு கொஞ்சம் நாங்க படிச்சிருக்கிற இந்த தொழிலையும் வச்சு கொஞ்சம் ஆராய்ச்சி ஏதாவது பண்ணி இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போனா ஒரு நாட்டில் இளைஞர்களும் குழந்தைகளும் தான் முக்கிய செல்வம் அப்படிங்காங்க. வெறுமனே குழந்தைகளை பெற்று வெறுமனே இளைஞர்களை உருவாக்கி விடுறதுல நம்ம வேலை. அது நல்ல இளைஞர்களா, உடல் திடகாத்திரமா, அறிவு வளர்ச்சி உள்ளவங்களா இருக்கணும். அப்பதான் அந்த நாட்டுக்கு பெருமை. அப்படி பெருமை தேடி தரக்கூடிய இடத்துல இந்த கருப்பட்டி இருக்கு. இந்த கருப்பட்டியை சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்ல அறிவு வளர்ச்சி வரும், உடல் வளர்ச்சி, உடல் திடகாத்திரம் கிடைக்கும். அப்படி வளர்க்கும் போது நம்ம அடுத்த சமுதாயம், அடுத்த தலைமுறை ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தொழிலையும் நம்ம பாரம்பரியமா கொண்டுகிட்டு போன மாதிரி இருக்கும். இயற்கை குணம் மாறாம இருக்கும். மற்ற பூச்சி மருந்து, ரசாயன கலவையில இருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு உணவுப் பொருள் இது ஒண்ணுதான் இருக்கு. இதை கெட்டு போகாம அழிஞ்சிடாம பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கிற கடமை இப்ப எல்லாருக்கும் இருக்கு. பனையையும் பனை தொழிலாளர்களையும் காப்பாற்றும் பெரும் பொறுப்பு இயற்கையிடமும் அரசிடமுமே உள்ளது. நியூஸ் 7 தமிழ் சிறப்பு செய்திகளுக்காக சா ஜெகன்.